வணக்கம். நிலையில்லா ஆசையும் நிரந்தரமில்லா வாழ்க்கையும் தொடர்ச்சி 5. வேகமாக தனது வீட்டிற்கு விரைந்து சென்றார். அவர் மருத்துவ செலவிற்காக முன்பே பணத்தை தயார் செய்து வைத்திருந்தார். அதை எடுத்து வந்து தன் மனைவியின் பிரசவ செலவிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று வேகமாக சென்று தனது பெட்டியை திறந்தார். பெட்டியில் வைத்திருந்த பணத்தை காணவில்லை. பதறிப்போனார். உடனே தன் தாயாரின் அருகே சென்று, அம்மா, எனது பெட்டியில் பணம் வைத்திருந்தேன், எங்கே காணவில்லையே என்று கேட்டார். அவரது தாயும் பதறிப்போனாள். நான் பார்க்கவில்லையப்பா என்று சொன்னாள். கதாநாயகனின் தந்தை பித்து பிடித்தது போல் நின்றார். என்ன செய்வதென்று தெரியாமல் தன் தாயிடம் மருத்துவமனையில் நடந்ததை கூறினார். தாயும் பதறிப்போய், உன் தந்தை தான் பணத்தை எடுத்து சென்றிருப்பார், சீக்கிரமாக போய் கடையில் பார் என்று சொன்னாள். நன்றி. நாளை தொடரும்.